காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேர்க்கடலை, அதனுடைய பயன்கள் என்ன, யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது, என்ன காரணங்களால் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேர்க்கடலை, நிலக்கடலை, மல்லாட்டை இப்படின்னு வெவ்வேறு பெயர்களில் இது பண்ணுவாங்க. யூஸ்வலாக இதோட பொட்டானிக்கல் நேம் என்னென்னா அராக்கிஸ் ஹைப்போகே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பாடல், ஏன்னா யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஒரு மூலிகை இதெல்லாம் சொன்னோம்னா பாடல்கள் சொல்லுவோம். ஆனால் சித்தர்கள் இதை பற்றி பாடல்கள்லையோ குறிப்பிட்டது கிடையாது. வேர்க்கடலை எண்ணெயை பற்றி கூட குறிப்பிட்டது கிடையாது. நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளிலும் இந்த வேர்க்கடலை எண்ணெய் வைத்தோ வேர்க்கடலை வைத்தோ பெரிதாக எதுவும் வந்ததில்லை. ஸோ இது எப்படி உள்ள வந்தது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் யூஸ்வலாக வழக்குகளில் வர்றப்ப நாட்டு மருத்துவ முறைகளில் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த உணவோட சுவை, தன்மை, வீரியம் சொல்கிறப்ப இதனுடைய முதல் சுவை பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தன்மை பார்த்திங்கன்னா வெப்ப வீரியம். இதனுடைய பிரிவு பார்த்தோம் அப்படின்னா கார்ப்பு அப்படின்னு இருக்கு. ஸோ இது வெப்ப வீரியமாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா அழல் குற்றத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை இதற்கு இருக்கு. அது மாதிரி கார்ப்பு சுவை அப்படின்னு பிரிவுல வருங்கிறதுனால கொஞ்சம் இது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல கொஞ்சம் இரிட்டேஷனை ஏற்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இது நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மலமிளக்கியாகவும் நல்ல ஒரு நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய உணவாகவும் நமக்கு இந்த வேர்க்கடலை இருக்கு. ஸோ வேர்க்கடலையோட பயன்கள் நம்ம சொல்லலாம், எவ்வளோ வேணுமாவது நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேர்க்கடலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர், ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த அளவு நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மலமிளக்கியாக அது பயன்படுது. அதே மாதிரி புரதச்சத்தும் அதிக அளவு வேர்க்கடலையில் இருக்குது. ஸோ புரதச்சத்து வேணும், குறிப்பாக சைவ பிரியர்கள் அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சாய்ஸாக இருக்கிறது வேர்க்கடலை தான். அடுத்து என்னென்னா குறைவாக சாப்பிட்டாலும், அதாவது பசியாக இருக்குது, என்னால் பெருசாக எதுவும் சாப்பிடல, ஆனால் சாப்பிட்ட ஒரு திருப்தி நமக்கு வேணும் அப்படிங்கிறப்ப அதற்கு வேர்க்கடலை ஒரு ஏற்ற உணவாக இருக்குது. இதை இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஓலிக் ஆசிட், லினோலிக் ஆசிட் அப்படிங்கிற சத்துக்கள் இருக்குது. இதில் அரக்கிடோனிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்கும். ஸோ இந்த அமிலம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன், மசில் இதோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, குறைந்த அளவு எடுக்கும் பொழுது. அதனால குழந்தைகளுக்கு அந்த வளர்ச்சி பருவங்களில் இந்த வேர்க்கடலை நல்ல பலன் தரும். இது இல்லாமல் வேர்க்கடலை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் ஊற வச்சு காலையில் நல்லா அவிச்சிட்டு அதோட வெல்லம் போன்றவை சேர்த்து எடுக்கலாம். இல்லை இந்த ஊறல் தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, வேக வைத்த தண்ணீர், அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல்லம் சேர்த்து சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மூத்திரப்பை தாபிதம், சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதற்குரியதாக பருகிறதுக்கு கொடுக்கும் பொழுது அது நல்ல பலனை தரும். ஒரு நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய உணவு ஒரு நாளைக்கு ஒரு 2000 கேலரிஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு லஞ்சுக்கே அவங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லக்கூடியது 500 சில்லற 600 சில்லற, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் ஒரு 300 சில்லற 400 சில்லற. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வெறும் 100 கிராம் அந்த வேர்க்கடலை 567 கேலரிஸை கொடுக்குதுன்னா அது ஒரு சிறந்த உணவு தான். இந்த வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சை வேர்க்கடலை எடுத்தோம்னா அதில் வெறும் 4% தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்த்துவம் இருக்கும். இதில் அதிக அளவில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு, 48% கொழுப்பு, 25% புரோட்டீன், 21% என்ன அப்படின்னா மாவுச்சத்து, 9% டயட்ரி ஃபைபர். அப்போ இது யாருக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவு அப்படின்னா, எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, நான் புரோட்டீனுக்காக இல்லை ஆரோக்கியமாக இருக்கணும், இல்லை பேலியோ டயட்டோ லோ கார்ப் டயட்டோ எந்த நோயும் இல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான செலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை 100 கிராம் சாப்பிட்டோம்னா நமக்கு 99 கிராம் நமக்கு அதில் டயட்ரி ஃபைபர் கிடைக்குது. இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஃபைபரை விட ரொம்ப ஜாஸ்தியாக இந்த 100 கிராம்லேயே கிடைக்குது. அதனால் மலச்சிக்கல் போன்றவை ஏற்படாது. ஃபேட்டும் நல்ல ஆரோக்கியமான ஃபேட்டே 48 கிராம் இருக்குது. புரதத்துக்கு இது ஒரு எக்ஸலன்ஸ் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். வெறும் 100 கிராமில் 25 கிராம் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையானதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி எதில் கிடைச்சிரும் அப்படின்னா
இந்த வேர்க்கடலை 100 கிராம் வேர்க்கடலையில கிடைச்சிடும். அதையும் தாண்டி விட்டமின் B1, விட்டமின் B3, விட்டமின் B9 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 80%, 60% அளவில் இருக்கு. நான் மோஸ்ட் ப்ராப்ளி இன்னைக்கு நிறைய வந்து எடுக்கக்கூடிய தானியங்கள்லாம் பாலிஷ்டு தானியங்கள்னால இந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த சத்துக்கள் நரம்பு, மூளை வளர்ச்சி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்திக்கு. ஸோ அது எதில் இருக்குது அப்படின்னா இந்த 100 கிராம் வேர்க்கடலையில் வந்து இருக்கு. இதை இல்லாமல் மேங்கனீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிராம் வேர்க்கடலையிலே 87% வந்து இருக்கு. ஜிங்க் சத்தானது 3.3 மில்லிகிராம் இருக்கு 100 கிராம்ல. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னா 33% வந்து நமக்கு இதில் இருக்கிறப்ப நோய் எதிர்ப்பு, அதனால தான் இது வந்து குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸ் வந்துன்னு நம்ம சொல்லப்படுறோம். இது இல்லாமல் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிக அளவில் இல்லை, அதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இவ்வளோ வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர்க்கடலை எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மற்றதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் யூஸ்வலாக நம்ம ஏதாவது பொரித்தலுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக வந்து இந்த வேர்க்கடலை எண்ணெய் இருக்குது. ஏன்னா ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து கொண்டு வரும். ஸோ அது கேன்சர் போன்றவற்றை ஏற்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் சாய்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வேர்க்கடலை எடுப்பதற்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் அதுலேயும் சில இல்லை இது எடுக்கிறனால ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத அந்த கான்ஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சிலருக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. வேர்க்கடலையில் சோடியம் இருக்கா அப்படின்னா இருக்கு, பட் ரொம்ப மைன்யூட்டாக ட்ரேஸாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம தேவைப்படுறதுல 0% தான் இருக்குது. ஸோ வேர்க்கடலையில் சோடியம் வந்து கிடையாது. அப்போ அதை மீறி அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம வந்து மசால்கல்ல இல்லை வேக வைப்பதற்கு உப்புக்கள் போடும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்புக்கள் வந்து நமக்கு ஒரு நாள் தேவையை விட மற்ற உணவுகளுடன் அதிகரிக்கும் பொழுது பிபி பேஷண்ட்ஸ் இதை எடுப்பதற்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அவர்கள் வந்து எடுக்கக்கூடாது. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபைபர் கண்டென்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 100 கிராம்லேயே வந்து கிட்டத்தட்ட 80%, 88, 99 கிராம் வந்து நார்ச்சத்து இதில் இருப்பதனால என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமான நார்ச்சத்துக்கள் இருந்தாலும் அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணும், வயிறு உப்புசம், எதிர்கழித்தல், பித்த நீர் சுரப்பு வந்து சீராக இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க, அல்சர் பிரச்சனை இருப்பவர்கள் வேர்க்கடலையை வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்கிறதா இல்லை ரொம்ப தேவை அந்த சத்துக்கள் மற்றதில் கிடைக்கும் அப்படின்னா மற்ற உணவுகளை தாண்டி போகலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது இதில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது, இதில் omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் 2 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. ஆனால் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸை விட omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அளவில் அதிகமாக இருக்கும் பொழுது இது என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி. நமக்கு ஏற்கனவே தாபிதம் ஏதாவது இருக்குது, எனக்கு வயிறு வலி அந்த மாதிரி தாபிதம், ஏதோ ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு இன்னும் அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த வேர்க்கடலை எண்ணெயையும் இந்த வேர்க்கடலையை சாப்பிடும் பொழுதும் ஏற்படும். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வேர்க்கடலையை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு வகையான இதில் நிறைய ஸ்டார்ச் இருக்குது. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா ஒரு மைக்கோடாக்சின்கிற ஒரு வகையான நஞ்சு இருக்குது, அஃப்ளோடாக்சின் அப்படிங்கிறது. இந்த அஃப்ளோடாக்சின் என்ன பண்ணும், யூஸ்வலாக வேர்க்கடலை எங்கே இருக்கும் அந்த வேரில் வந்து இருக்கும். இந்த வேர்க்கடலையோட இன்னொரு பயன் வந்து என்னென்னா இது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவை கொண்டு வருது. ஆனால் அதே நேரத்தில் சில வகையான ஆஸ்பெர்ஜிலஸ் அப்படிங்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து பூஞ்சையை வந்து இதில் வந்து இருக்கிறதுனால குறிப்பாக வெப்பமண்டல நாடுகள் அந்த மாதிரி இடத்துல ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இது இருக்கும் பொழுது இது இந்த மாதிரியான அஃப்ளோடாக்சின் அப்படிங்கக்கூடிய ஒரு டாக்ஸினை வந்து ஏற்படுத்தும். இந்த டாக்ஸின்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல், பித்தப்பை போன்ற இடங்களில் கேன்சரையும் அதிகமாக நோய்களையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து இருக்கு.
ஸோ இதனால தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வெப்ப வீரியமா இருக்கிறதுனால அழல் குற்றம், பித்தத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. ஸோ அப்போ கேன்சர் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடியவங்க, இல்லை பித்தப்பையில் கற்கள் இருக்கு, பித்தப்பையில் பாலிப்ஸ் இருக்கு போன்றவர்கள் இந்த வேர்க்கடலை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதிக அளவுலையும் எடுத்துக்க கூடாது. அடுத்து முன்னாடி இதோட பாசிட்டிவாக சொன்னப்போ நம்ம அரக்கிடோனிக் ஆசிட் வந்து சொன்னோம். ஏன்னா இது வந்து தசை, அதுக்கப்புறம் எலும்பு, இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இந்த அரக்கிடோனிக் ஆசிடே ரொம்ப அதிக அளவில், அதாவது இந்த வேர்க்கடலையை அதிகமாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நமக்கு சில டாக்ஸின்ஸை வந்து உண்டு பண்ணி நமக்கு நோய்களை வந்து ஏற்படுத்துது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, ஆட்டோ இம்யூன் புரோட்டோகால் டயட் அப்படின்னு இருக்கு, ஏஐபி டயட்னு இருக்கு. அதில் சில வகையான உணவுகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் யூஸ்வலாக என்னென்னா இந்த பருப்பு வகைகள், சில பயிர் வகைகளை ஒதுக்கப்பட்ட மாதிரி இந்த வேர்க்கடலையும் அந்த ஆட்டோ இம்யூன் புரோட்டோகாலில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால் யாருக்கெல்லாம் இந்த வாத நோய்கள் இருக்குது, முடக்குவாதம் இருக்குது, இல்லை சோரியாசிஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், ஈவன் தைராய்டு கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு இருக்குது. நமக்கு பல பேருக்கு தெரியறதில்ல, ஏதோ ஒரு தைராய்டுக்கு மாத்திரை போடுறோமா, தைராய்டு பேலன்ஸ் ஆகுதா அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் இருப்பவர்கள் எல்லாம் இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர்க்கடலை நட்ஸில் சேர்ந்ததா அப்படின்னா அதுதான் கிடையாது. வேர்க்கடலை அப்படிங்கிறது யூஸ்வலாக இந்த வேர்க்கடலை செடி இருக்குது பார்த்தீங்களா, பூ வந்து பூக்கும். பூ பூத்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூவானது ஒரு ஒரு இதாட்டம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓவமாட்டம் இது ஃபார்ம் ஆகி, கருவாட்டம் ஃபார்ம் ஆகி என்ன ஆகும்னா அந்த பூக்கள் வந்து உதிர்ந்து ஒரு காய் மாதிரி ஃபார்ம் ஆகி மண்ணுக்குள் வந்து புதைந்து போகும். மண்ணுக்குள்ளே புதைந்து போய் அந்த வேரில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இதுதானே தவிர இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம நட்ஸில் வந்து கொண்டு வர முடியாது. இது லெக்யூம்ஸ்ன்னு சொல்கிற பருப்பு வகைகளில் தான் வந்து கொண்டு வர முடியும். இப்போ நட் அப்படிங்கிறது, இப்போ நம்ம வால்நட்டோ இல்லை பாதாமோ இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு பழம், அந்த பழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நட். இது அப்படி கிடையாது. இது என்ன அப்படின்னா கொத்தா நிறைய விதைகளாக சேர்ந்து ஒரு இதாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம மற்ற நட்ஸுகளுக்கு சொல்லக்கூடிய எல்லா ஒரு பயன்களும் இதற்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இது யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது ஆரோக்கியமான உணவுனா ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் எனக்கு ஏதாவது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குது, இல்லை வேறு நோய் நிலைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது நல்லதொரு விஷயம். ஆக்சுவலாக இந்த வேர்க்கடலையே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா நாட்டுக்குள்ளே வந்து எப்போ வந்தது அப்படின்னா ஒரு 18வது நூற்றாண்டில் தான், 1700களில் தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தது. அதனால தான் பெருசாக இந்த வேர்க்கடலை வந்து நம்ம சித்த மருந்துகளில் சேர்க்கப்பட்டது கிடையாது, இல்லை எள்ளு சேர்த்தது போல், இல்லை இந்த எண்ணெயோ வந்து நம்ம பயன்படுத்தினது கிடையாது. இதோட ஆரிஜின் மெயினாக எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் தான் உண்டு. சவுத் அமெரிக்காவில் அவங்க மேஜர் சோர்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வயிற்று தான். பெரு நாட்டில் நடத்திய ஒரு அகழ்வார ஆராய்ச்சியில் இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா 7200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க கல்டிவேஷன் பண்ணி இருந்ததாக வந்து இருக்கு. ஸோ நம்மக்கிட்ட அந்த மாதிரி தரவுகள் கிடையாது. ஸோ அதனால் இது நம்ம பாரம்பரிய உணவு சார்ந்த ஒரு விஷயமா அப்படின்னா கிடையாது. ஆனால் இது ஆரோக்கியமான உணவானா ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் சத்துக்கு எடுத்துக்கலாமே தவிர நோய் நிலைன்னு வந்த பிறகு இதை யோசிச்சு தான் எடுக்கணும். இல்லைனா இதனால் பாதிப்புகள் தான் அதிகமாக வரும். வேர்க்கடலையை வேக வச்சு சாப்பிடலாமா இல்லை பச்சையாக சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். இதை கொஞ்சம் அளவாக தான் கன்சப்ஷன் பண்ணும். மோஸ்ட் ப்ராப்ளி இதை வேக வச்சு சாப்பிட்றது தான் சிறந்த விஷயம். ஏன்னா இந்த வேர்க்கடலை அதோட புறத்தோலில் வந்து ஃபைட்டேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம அப்படியே எடுக்கும் பொழுது இது என்ன பண்ணுன்னா மற்ற உணவுகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களை அதை சேர்க்க விடாமல் வெளித்தள்ளப்படும். அதனால் ஊற வைத்து மறுநாள் எடுப்பது தான். அது பாயில் பண்ணி எடுக்கிறீங்களோ இல்லை அப்படியே எடுக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி தான் எடுக்கணுமே தவிர ஹோல்சமாக எடுப்பது அவ்வளோ நல்லது கிடையாது. அடுத்து வறுத்து எடுக்கலாமானா, வறுத்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தோல் நீக்கி எடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து எடுக்கணும். ஏன்னா அந்த அழல் குற்றத்தை தன்னிலை பண்ண. ஸோ இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரை சார்ந்து இருக்குது.
ஆனால் குழந்தைகளுக்கு இது ஆரோக்கியமான ஒரு உணவு. ஆனால் அந்த குழந்தைகள் கூட பார்த்தீங்கன்னா வீசிங் இருக்க குழந்தைகள், அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நம் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கொள்வது தான் சிறந்த ஒரு விடயம். நன்றி.